விநாயகர் சதுர்த்தி 2025 எந்த நாளில் வருது? ஏன்னா 2 டேட் வர்றனால எந்த நாளில் நம்ம வழிபடணுங்கிற கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தடைகளை அகற்றி ஞானத்தையும் செல்வத்தையும் வழங்கக்கூடியவர் தான் நம்மளுடைய விநாயகப் பெருமாள். அவர் அவதரித்த ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியில் வர்றனால தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக ஆண்டுதோறும் கொண்டாடிட்டுருக்கோம். பொதுவாகவே எந்த ஒரு காரியத்தை துவங்குறதுக்கு முன்னும் விநாயகரை வழிபடாமல் நம்ம எதையுமே துவங்க மாட்டோம். அது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கோம். அவர் அருளால் எடுத்த காரியத்தில் வெற்றியும் லாபமும் எல்லாமே கிடைக்கும். அதனால தான் முதல்ல அவரை வணங்கிக்கிட்டு நம்ம எல்லா செயலையுமே செய்ய ஆரம்பிக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி நாளில் அவரை மனதார நம்ம வழிபட்டாலே நம்மளுக்கு வளர்ச்சி கிடைக்கும். புதிய துவக்கம் புதுசாக இருக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சவால்களையும் எடுத்து தூக்கி போடுறவர் தான் யார்? விநாயகப் பெருமான். ரொம்பவே எளிமையான தெய்வம். களிமண்ணை பிடிச்சி வச்சு விநாயகர்னு சொன்னாலும் அதில் இருப்பார். மஞ்சளை பிடிச்சி வச்சு அதில் பிள்ளையார்னு வேண்டுனாலும் இருப்பார். அப்படி ரொம்பவே எளிமையான தெய்வம் தான் யார்? நம்மளுடைய விநாயகப் பெருமான். அவரை நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் எளிமையாக எப்படி வழிபாடு பண்ணலாங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னைக்கு வந்துடுதுன்னு நம்ம பார்க்கலாமா? ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை தான் வருது. அந்த நாளில் தான் நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி பகல் 2:22க்கே துவங்கிடுது சதுர்த்தி திதி. அது ஆகஸ்ட் 27 3:52 வரை சதுர்த்தி திதி இருக்குது. அதுக்கப்புறம் திதி மாறிடும். அதனால் 27ஆம் தேதி காலையில் 11 மணியிலிருந்து பகல் 1:40 மணி வரை வழிபடுறதுக்கு ரொம்பவே சிறந்த நேரம். எல்லா இதுக்குமே நம்ம சூரியோதயத்தை தான் கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு மட்டும் சந்திரன் இருக்கிற நேரத்தை தான் கனெக்ட் பண்ணணும். நம்ம அதை வச்சு தான் சங்கடஹர சதுர்த்தி கூட கொண்டாடுவோம். அதே மாதிரி தான் இப்போ நமக்கு 27 புதன்கிழமை தான் விநாயகர் சதுர்த்தி. இதுக்கு நீங்கள் சிலை வாங்கி வச்சு வழிபடுற பழக்கமும் இருக்கும். அப்போல்லாம் எந்த பழக்கமும் இல்லை. ஆனால் விநாயகரை வழிபடணும்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்க ஃபோட்டோவை நல்லா க்ளீன் பண்ணி அதை நல்லா அலங்காரம் பண்ணுங்கள். அப்புறம் இப்படி மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு அருகம்புல் சாற்றி நீங்கள் மனசார உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ, என் வாழ்க்கையில் இருக்க தடைகளை நீக்குங்கன்னு சொல்லுங்கள். நமக்கு தடைனாலேயே நிறைய நடக்காமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். தடைகளை தவிடு புடையாக்கி நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் நீக்கி வெற்றி மேலே வெற்றி கிடைக்க பண்ணுறவர் தான் விநாயகர். அவருக்கு மிகவும் எளிமையான சர்க்கரை பொங்கல், கரும்புன்னு அவருக்கு பிடிச்ச உணவுகள் எல்லாத்தையும் அன்னைக்கு படைச்சி நம்மளால் முடிஞ்ச உணவுகளை வாங்கி படைங்க. அவருக்கு பிடித்தமானது அவல் பொரி, கடலை அப்படிங்கிற மாதிரி என்னன்னாலும் நீங்கள் படைச்சிக்கலாம். படைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் அவருக்கு இன்றைக்கி விளக்கேற்றி நீங்கள் வழிபடும்போது உங்களுடைய கடன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.